Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா ஒரு கேக் பண்ண போறோம். மாவு பசைய தேவையில்ல. பிரெட் ஃப்ரூட்ஸ் இருந்தாலே போதும். யார் வேணும்னாலும் இந்த கேக் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் சுடு தண்ணி 1/2 கப் சுகர் போட்டு நல்லா mix பண்ணிட்டு 1 கப் பைனாப்பிள் 1 கப் பப்பாயா 1 கப் மேங்கோ 1 டீஸ்பூன் செரி 2 டேபிள்ஸ்பூன் Tutti Frutti இதை போட்டு ஒரு 1/2 hour நான் ஊற வைக்க போகிறேன். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஹோம்மேட் க்ரீம் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் மில்க் 1/4 கப் பவுடர் சுகர் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதை போட்டு நம்ம சாஸோட கொஞ்சம் ஒரு திக்னஸ் பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் கிளறின்னு இருக்கணும். அப்போ தான் கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். இந்த மாதிரி ரெடி ஆனதும் இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடணும். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1/4 கப் பட்டர் போட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுடுங்க. பீட்டர் இருந்தாலும் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 15 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த க்ரீம் விப்பிங் க்ரீம் பதத்துக்கு இருக்காது, கொஞ்சம் லிக்யூடாக ஐஸ்கிரீம் பதத்தில் தான் நான் எடுக்க போகிறேன். ப்ரெட்டில் பண்ணுறோம் இந்த கேக்குனால இந்த பதத்துக்கு. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகப்படுத்திக்கலாம். இந்த க்ரீம் ரெடி பண்ண எனக்கு 15 minutes ஆச்சு. இப்போ க்ரீம் வந்து நல்லா வந்திருக்கு, ரெடி ஆகி இருக்குது. இப்போ சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் 4 ஸ்லேஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 4 ஸ்லேஸ் எடுத்து கார்னரில் நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். 1/2 hour ஊற வச்சு அந்த ஃப்ரூட்ஸை நான் தனியாக வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த சுகர் சிரப்பை நம்ம கேக் ரெடி பண்ணும் போது அது மேலே நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ கேக்கை அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பவுலும் ஒரு பிளேட்டும் தேவை. ஏன் அதுக்கு எடுக்கிறோன்னா கம்ஃபர்டபுளாக நம்ம கேக் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேனோ இந்த மெத்தடில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் ஊற வச்ச சிரப்பு தான் இதையும் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த சிரப்பு அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த கேக்கை அரேஞ்ச் பண்ணிவிட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கேக்கு ரெடி பண்ணியாச்சு. உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கேக்கு செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்கு ரெடி பண்ணலாம். இந்த கேக்கு அவன் இல்லாதவங்க கூட ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் சாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.